ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜிடியாவே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா பாருங்கள், இந்த ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் அன் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1. இந்த இன்டிஜர் நம்பராக இருக்கும், அது 1 விட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 அப்படிங்கிறது யூனிக் நம்பர். ஓகேங்களா? விச் ஹாஸ் நோ டிவைசர் எக்ஸப்ட் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பராக இருக்கும், கிரேட்டர் தென் 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வந்து டிவைசரே இருக்காது. எதை தவிர எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னா 1 அப்புறம் இந்த நம்பர் இட் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒன்னா இருக்காது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2, 3, 5, 7 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் வந்து 1ங்கிற நம்பராலையும் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான். ஓகேங்களா? பாருங்க, 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம். இந்த 2ங்கிற நம்பர் மட்டும் தான் என்னவாகும் அப்படின்னா ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பராக இருக்கும். பாக்கி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஆர் இன்ஃபைனைட். ஓகேங்களா? அந்த நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் இன்ஃபைனைட். அதை என்ன பண்ண முடியாது, ப்ரைம் நம்பர்ஸ் என்ன பண்ண முடியாது, இவ்வளோதான் சொல்ல முடியாது, அது இன்ஃபைனைட், வரையறுக்க முடியாது, போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னது யார் அப்படிங்கிறது யூக்ளிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த தியரம் பேர் யூக்ளிட்ஸ் தியரம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என்ன தியரம் கூட கேட்கலாம், உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு கிரேக் நாட்டை சார்ந்தவங்க. ஓகேங்களா? கிரேக் மேத்தமெட்டிஷியன் தான் யார் அப்படின்னா யூக்ளிட்ஸ். ஓகேங்களா? இவங்களை ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து போகலாமா? Composite number. A composite number is an integer greater than 1 which is divisible by some integer other than 1 and the number itself. ஓகேங்களா? என்ன சொல்லிடலாம் பாருங்க, காம்போசிட் நம்பர்னா என்னது அப்படின்னா இன்டிஜர் நம்பராக தான் இருக்கும், 1 விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சம் இன்டிஜரால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும். அது ஒன்னாலையும் வகுப்படும், தன்னாலையும் வகுப்படும். இன்னொரு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு காமன் இன்டிஜரால் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 எடுத்துக்கோங்களேன். 12ங்கிறது 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அனதர் ஒன் 12ஆல் கூட டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1, 2 தவிர இன்னும் கொஞ்சம் இன்டிஜர்ஸால் என்ன பண்ணக்கூடிய அப்படின்னா வகுக்கக்கூடிய எண்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நோட் பாருங்க, எவரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரீசால்வ்டு இன்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் யூனிக்லி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எவரி காம்போசிட் நம்பர் கேன் பி. ஓகேங்களா? எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தாலும் அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைம் நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து என்ன ரீசால்வ் பண்ணுறதுனால தான் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா காம்போசிட் நம்பர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காம்போசிட் நம்பர் 12 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 12 எப்படி பிரிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டோம் அப்படின்னா 6 கிடைக்கும், திரும்ப 2ஆல் போட்டோம் அப்படின்னா கிடைக்கும் 3 கிடைக்கும், அடுத்து 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2 × 2 × 3ன்னு சொல்லலாம். அப்படி தானே? அதாவது எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த எப்படி இருக்கும், இந்த ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எவரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரீசால்வ்டு, ஓகேங்களா, இன்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் யூனிக்லி. அதாவது எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தோம் அப்படின்னாலும் அது என்ன பண்ணலாம், ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ரீசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த 2 ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் காம்போசிட். ஏதாவது ஒரு 2 ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது காம்போசிட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2, 5 எடுத்துக்கிறேன். 2ங்கிறதும் ப்ரைம் நம்பர், 5ங்கிறதும் ப்ரைம் நம்பர், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் 10. ஒரு 7 × 11 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் கிடைக்கும் 77. அப்போ இது என்னால் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகும் இல்லையா, 1ஆல் டிவைட் ஆகும், 77ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 ப்ரைம் நம்பர்ஸை எடுத்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு காம்போசிட் நம்பராக இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட் தான். அடுத்து பாருங்கள், n² + n + 41 இஸ் ப்ரைம் நம்பர் இஃப் என்னோட வேல்யூ 40 விட குறைவாக இருக்கும்போது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிடைக்கும் 1 + 1 2, 2 + 41 43. ஸோ 43ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருங்க ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி n² + n + 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். எப்போ அப்படின்னா 16, என்னோட நம்பர் வந்து 16 விட குறைவாக இருக்கும்போது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 15 போட அப்ளை பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும்.
ஓகேங்களா ஈஸியாக நமக்கு என்னன்னா என்னோட வேல்யூ 1 தான் எடுப்போம். ஸோ 1 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 + 1 2 2 + 17 கிடைக்கும் அப்படின்னா 19ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது ஒரு ப்ரைம் நம்பர் எப்போ அப்படின்னா 29 விட கம்மியாக இருக்கும்போது என்னோட வேல்யூ கம்மியாக இருக்கும்போது 2n² + 29 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேங்களா அதே மாதிரி n² - 79n + 1601ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் எப்போ அப்படின்னா என்னோட வேல்யூ 8 குறைவாக இருக்கும்போது. ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற வேல்யூஸை வச்சு செக் பண்ணி பார்த்து இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா அது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா ஓகே அடுத்து ஜெனரேட்டிங் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் ஜெனரேட்டிங் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா ஸோ ப்ரைம் நம்பர்ஸை எப்படி ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதை போட்டிருக்காங்க. இது எல்லா மெத்தடுக்கும் என்னவாகுது எல்லா ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகாது. ஓகேங்களா ஸோ இது வந்து அதே மாதிரி இதோட லைன் ஃபார்மேட்டில் எடுக்கும்போது மட்டும்தான் அது ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். நீங்கள் இடையிலேருந்து கேப்பில் 2 வேல்யூ எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கனாலும் இது வந்து என்னவாகுது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா ஸோ இப்படி 2 × 3 3 6 + 1 7 7ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அதே மாதிரி 2 × 3 × 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பார்த்தீங்க அப்படின்னா 30 + 1 31 இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜெனரேட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதில் 1 வேர்டில் நமக்கு கேட்கறது சான்சஸ் கிடையாது. நீங்கள் அதே மாதிரி இடையில எடுத்து ஏதாவது மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரைம் நம்பராக இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா இப்போ நான் இந்த 2 வேல்யூ மட்டும் எடுத்துக்கலன்னு வச்சுக்கலேன் 7 × 5 எடுத்தீங்க அப்படின்னா 7 × 5 கிடைக்கும் 35 + 1 36ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர் தான். ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மேட்டில் அதாவது லயனாக எடுத்துக்கிட்டு வரும்போது 2 × 3 3 × 5 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது +1 போட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1 வேர்ட் ஃபார்மேட்டில் கேட்குறதுலாம் வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் புக்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்னங்கிற நம்பர் எப்படி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த நம்பரோட ஃபார்மேட்டை இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி இப்போ 280 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 280 அப்படிங்கிறத என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த என்னங்கிற நம்பர் இந்த மாதிரி ஃபார்மேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசர் எத்தனை இருக்குது இப்போ ஒரு 280 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ டிவைசர் இருக்குது நம்பர் ஆஃப் டிவைசர் எத்தனை டிவைசர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா ஸோ P/A Q/P R/C கொடுத்துருக்காங்களே இந்த PQRங்கிறதுல என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். மேலே இருக்கிறதெல்லாம் அது வந்து எத்தனை வாட்டி ரொட்டீன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கும் 3 வந்து ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ABC. கீழே இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா இந்த நம்பர் ஆஃப் டிவைசர் அந்த ஒரு நம்பர் 280 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 280ல் எவ்வளோ டிவைசர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா இந்த பவரில் இருக்க வேல்யூ அதோட இந்த 2 3 அந்த 2 3 5லாம் இல்லாமல் மேலே பவர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா அந்த பவர் வேல்யூஸ் +1 போடுறதா என்னது அப்படின்னா அதாவது A+1 P+1 C+1 எக்ஸெட்ரா இப்படி போடுறதா என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசர் என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்து சம் ஆஃப் த ஆல் டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலா P/A+1 - 1 P - 1 Q/P+1 - 1 divided Q - 1 that R/C+1 - 1 divided R - 1 plus etc. எத்தனை எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணதுனால அந்த எண் கிடச்சிச்சு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி டிவைசர் என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n பவர் மேலே 1/2 A+1 P+1 C+1 எக்ஸெட்ரா எல்லாமே 1 வேர்டில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த 3மே. ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து பர்ஃபெக்ட் நம்பர். A number is divisor excluding the number is equal to the given number. என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் ஒரு பர்ஃபெக்ட் நம்பருங்கிறது என்னது அப்படின்னா சம் ஆஃப் த டிவைசர் மீன்ஸ் இந்த டிவைஸ் என்னென்ன டிவைஸ் இப்போ 6க்கு என்ன டிவைசர்லாம் இருக்கும் 1 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும் 6 இருக்கும் இல்லையா நான் சொல்கிறேன் இல்லை இதில் இந்த சம் ஆஃப் த டிவைசர் இருக்கு இல்லையா இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்க்ளூடிங் மீன்ஸ் அதை மட்டும் தவிர்த்துடணும். எந்த நம்பரை எடுத்துக்கிட்டோமோ அந்த நம்பர் இப்போ 6ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 6 நம்பரை தவிர்த்துட்டு பாக்கி இருக்க நம்பருக்கு சம் கண்டுபிடிச்சோம் சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிச்சோம். இந்த டிவைசரோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அந்த நம்பராகவே இருக்கும் அந்த கிவன் நம்பராகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 6ங்கிற நம்பர் எடுத்துட்டேன்னா 1 இது ரெண்டையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் 6 அப்போ 6 கிடச்சிருப்பாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. 2 பர்ஃபெக்ட் நம்பர் தான் இருக்குது. ஒன்று 6 இன்னொன்று 28. ஸோ 28 எப்படிலாம் எழுதலாம் 1ஆல் டிவைட் ஆகும் 2ஆல் டிவைட் ஆகும் 3ஆல் டிவைட் ஆகாது 4ஆல் டிவைட் ஆகும் 7ஆல் டிவைட் ஆகும் ஒரு 14ஆல் வகுப்படும்னு வச்சுக்கலாமா 14ஆல் வகுப்படும் அடுத்து 28ஆல் வகுப்படும் 28 விட்டுருவோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 14 14 + 14 28 கிடைக்குது பாருங்கள்
இல்லைன்னா சம் ஆஃப் தி டிவைஸ் தான் நமக்கு ஃபார்முலா தெரியுமே. ஓகேங்களா, சம் ஆஃப் தி டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். குட்டியான வேல்யூ அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாம் போட்டோம். ஓகேங்களா, ஒன்று சொல்ல இது நீ ஸ்ட்ரைட்டாகவே மெமரி பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் நம்பர் அப்படிங்கிறது 2 நம்பர் தான் இருக்குது, ஒன்று 6 இன்னொன்று 28. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும், ஆல்ரெடி தெரியும், நம்ம 6th படிச்சிருப்போம். கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 நம்பர்ஸ்க்குமே காமன் ஃபேக்டராக 1 மட்டும்தான் இருக்கும். இப்போது 3யும் 10ன்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம், இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் அதாவது HCF எடுத்தோம் அப்படின்னா HCFோட வேல்யூ 1 இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா கோப்ரைம் நம்பர். புரியுதுங்களா, 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோப்ரைம். ஓகேங்களா, அடுத்த நோட்டு 1ங்கிறது என்னது அப்படின்னா யூனிக் நம்பர். ஓகேங்களா, அடுத்து போகலாம். ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 100 அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை யார் ஃபைன் பண்ணி காமிச்சிருக்குது அப்படின்னா ஏரோட்டோஸ்தேனிஸ் அப்படிங்கிறவங்க அப்படின்னா ஃபைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் எப்படி உங்களுக்கு ஃபைன் பண்ணுறது தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 100 அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த 1லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் 480 எக்ஸ்க்ளூடிங் 1 and 480 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 480ங்கிற நம்பருக்கு எவ்வளோ டிவைசர் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போட்டு பார்த்துட்டே வரும். 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகுது, 4ஆல் டிவைட் ஆகுது, அடுத்து 5ஆல் இப்படி போட்டு பார்த்துட்டே கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, எத்தனை டிவைசர் இருக்குது அப்படிங்கிறது இது மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஈஸியஸ்ட்டாக போகிறதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா. என்ன சொல்லியிருந்தாங்க, கொடுத்துருக்க வேல்யூவை என்னன்னு எடுத்துக்கோங்க. என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, கொடுத்துருக்க வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P பவர் A, Q பவர் P, R பவர் C இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், மேலே இருக்கிறதெல்லாம் ABC. எவ்வளோ வாட்டி அது ரொட்டீனாக வந்திருக்கு, 2ங்கிறது எத்தனை வாட்டி ரொட்டீனாக வந்திருக்கு, Bங்கிறது எத்தனை, Cங்கிறது எத்தனை அப்படிங்கிறது போகிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இது கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா. ஓகேங்களா, அதாவது நம்பர் ஆஃப் டிவைஸை கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை எப்பயும் போல் LCM ஃபார்மேட்டில் போடும்போது 5ஆல் டிவைட் பண்ணால் 96 கிடைக்குது, 3ஆல் போடும்போது 32. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி LCM ஃபார்மேட் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா P ஃபஸ்ட்டு இதில் கம்மியாக இருக்கிற வேல்யூ. ஓகேங்களா, கம்மியான வேல்யூ இருக்குது 2. ஓகேங்களா, ஸோ 2 இருக்கிறதுலையே குட்டி ப்ரைம் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து அதை விட பெருசு, அதுக்கப்புறம் அதை விட பெருசு அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 2ங்கிற நம்பர், 2ங்கிறது எத்தனை பவர் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை டைம்ஸ் இருக்குது 6. மாற்றி எழுதினா கூட உங்களுக்கு ராங்காக வராது, கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் இப்படி போட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் படி எப்பயுமே மைண்டில் நிற்கும். ஓகேங்களா, ஸோ 2 எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்கா. அப்போ 2 பவர் 5, 3 1 டைம் இருக்குது, 5 1 டைம். இது எல்லாத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 480 கிடைக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு 2 வந்து ஒரு 5 டைம்ஸும் 3 1 டைமும் 5 1 டைமும் போட்டு மல்டிபிள் பண்ணும்போது தான் என்ன கிடைக்குது அப்படின்னா 480 கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா A+1 P+1 C+1. ஓகேங்களா, அப்போ ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதில் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். இந்த நம்பர் ஆஃப் டிவைசர் அப்படின்னா A+1 P+1 C+1. அப்போது 6 × 2 × 2 6 × 2 × 2 அப்படின்னா என்ன கிடைக்கும் 24. ஓகேங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூடிங், அதில் 1ஐயும் இந்த நம்பரையும் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த இருக்கிற டிவைசரில் இந்த 2 டிவைசர் 1ஐயும் 480ஐயும் விட்டுறணும். ஓகேங்களா, ஸோ 1ஐயும் 480 விட்டுனா 2 டிவைசரை மைனஸ் பண்ணணும். ஸோ -2 போட்டிங்க அப்படின்னா 22. ஓகேங்களா, இது ரெண்டுமே ஒன்று டிவைசர், இது ஒரு டிவைசர் இது ஒரு டிவைசர். இந்த 2 டிவைசர் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அதிலே சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் 1458 எக்ஸ்க்ளூடிங் எதை விட சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், நம்பர் இட்செல்ஃப். அதாவது இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்க நம்பர் ஆஃப் டிவைசர் எத்தனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 1458ல் இந்த இதுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா LCM கண்டுபிடிங்க. 1458க்கு என்ன பண்ணுங்க அப்படியே LCM கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த 1458ங்கிற நம்பர் 2 வந்து 1 டைமும் 3ஐ வந்து 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஏயோட வேல்யூ, இதுதான் பியோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் டிவைஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா A+1 B+1. ஓகேங்களா, அப்போ இதில் பவரில் இருக்க வேல்யூ என்னது 2, இதோட +1 சேர்த்துக்கணும். ஸோ 2 இதோட +1 7. ஸோ 2 × 7 14.
அதை என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங் இல்லை எக்ஸ்க்ளூடிங்னா ரிமூவ் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இந்த ஒரு டிவைஸரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 14 - 1 13 இது ஒரு டிவைஸர் அதில். ஓகேங்களா. இந்த நம்பரில் இருக்க டிவைஸரில் இந்த ஒரு நம்பர் இது எப்படி எழுதுவோம், இப்போ 12ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 6 × 12 இருக்கும் இல்லையா. இந்த 12ங்கிற நம்பரை மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, அதை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே இந்த நம்பருக்கும் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நிறைய ஃபார்மேட் போகும் இல்லையா, அதில் அந்த லாஸ்ட்டாக இந்த நம்பரை மட்டும் விட்டுறணும். அப்போது அந்த நம்பர் ஆஃப் டிவைஸ் எத்தனை கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டோம், அதுலேருந்து இந்த எக்ஸப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை விடணும் அப்படிங்கிறதுனால -1 போட்டிங்க 13. புரியுதுங்களா. ஓகே, அடுத்து ஃபைண்ட் தி நம்பர் அண்ட் சம் ஆஃப் த ஆல் டிவைசர் ஆஃப் 360. இப்போ 360ங்கிற நம்பருக்கு நம்பர் ஆஃப் டிவைஸரும் கண்டுபிடிக்கணும், அடுத்து சம் ஆஃப் த ஆல் டிவைஸரும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் த நம்ம எவ்வளோ டிவைசர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து அந்த டிவைசர்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 360 அப்படிங்கிறதுக்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 2 வந்து ஒரு 3 டைம்ஸ் இருக்குது, 3ங்கிறது ஒரு 2 டைம்ஸ் இருக்குது, 5ங்கிறது ஒரு 1 டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டிவைஸர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, மேலே இருக்க ஏபிசியோட ஏன்னா இது P/A Q/B R/Cன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. அதில் பவர் வேல்யூ மட்டும் ஏபிசின்னு எடுத்துகிட்டு +1 போடணும். ஸோ 4 இதில் +1 போடும்போது 3 இதில் +1 போடும்போது 2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24. இது என்னது நம்பர் ஆஃப் டிவைசர். அடுத்து சம் ஆஃப் த ஆல் டிவைசர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா இந்த இருக்குது. ஓகேங்களா. ஸோ PQR இது கீழே இருக்கிறதான் PQRனு சொன்னேன் இல்லையா, அதில் PQRனும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ 2^A+1ங்கிறப்போ 4 - 1 கீழே இதே வேல்யூ வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாவில் Pக்கும் ABCக்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம், PQRக்கும் ABCக்கும் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா. அடுத்து அமிகேபிள் நம்பர் அப்படின்னா என்னது அப்படின்னா இது ஒரு 2 நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் வச்சு தான் அது அமிகேபிள் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா பாருங்க 2 நம்பர்ஸ் ஆர் செட் டு பி ஏ அமிகேபிள் நம்பர் இஃப் ஈச் ஒன்று எப்படி இருக்கும், ஈச்னா தனித்தனியாக. ஓகேங்களா. ஈச் இஸ் த சம் ஆஃப் த டிவைசர் ஆஃப் த அதர் இன்க்ளூடிங் 1 அண்ட் எக்ஸ்க்ளூடிங் தி நம்பர் இட் செல்ஃப். ஓகேங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிப்போம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1ங்கிற நம்பரை எடுத்துப்போம். ஓகேங்களா. அதில் எக்ஸ்க்ளூடிங் தி நம்பர் அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு அந்த நம்பரை மட்டும் மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ 220க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம் ஆஃப் தி டிவைசர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா 220 சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிச்சி 220 மைனஸ் பண்ணினா அது வந்து 284 இருக்கும். அதே மாதிரி 284க்கு ஓகேங்களா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 284 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 220 இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அது அமிகேபிள் நம்பர் சொல்லுவாங்க. இங்கே நான் லாஸ்ட்டாக ஃபைனல் எழுதியிருப்பேன் பாருங்கள். பாருங்க இதோட ஒரிஜினல் ஃபார்மேட் எழுதியிருப்பேன், அது என்னன்னு 30s போட்டு எழுதியிருப்பேன். இஃப் ஒன் ஆஃப் த ஈக்குவல் one is equal to the sum of the proper divisor of others. இதை proper divisor அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் இன்க்ளூடிங்கில் 1 இருக்கும், எக்ஸ்க்ளூடிங்கில் அந்த இட்செல்ஃப் நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஓகேங்களா. அதுதான் ப்ராப்பர் டிவிசர் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஓகே கவனிங்க. இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம், அமிகேபிள் நம்பரை செக் பண்ணி பார்த்துடலாமா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 220யும் 284ம் அமிகேபிள் நம்பரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 220க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ஆஃப் தி டிவைசர் கண்டுபிடிக்கிறேன், ஒரு வேல்யூ கிடச்சிருச்சா. அதே மாதிரி 284க்கு சம் ஆஃப் தி டிவைசர் ஃபார்மில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ இதுக்கு சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கும் போது அங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, இது இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து இதே வேல்யூவை ஓகேங்களா அதாவது சம் ஆஃப் தி ப்ராப்பர் டிவைசர் கண்டுபிடிக்கும் போது 284 அந்த முன்னாடி கண்டுபிடிச்சல இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சா அதர் நம்பராக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 284க்கு சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்கும் போது என்னவாக இருக்கும் அப்படின்னா 220 இருக்கும். இந்த 2 நம்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமிகேபிள் நம்பர்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. அமிகேபிள் நம்பர்னால் என்னது அப்படின்னா 2 நம்பர் சம்மந்தப்பட்டதுங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைசர் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைசர் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்களே இன்னொரு நம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் 1 நம்பர் பாருங்கள், 1 நம்பர் ஓகேங்களா 1 இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராப்பர் டிவைசர் ஆஃப் அதர்ஸ். புரியுதுங்களா. ஒரு நம்பருக்கு ப்ராப்பர் டிவைசர் கண்டுபிடிச்சோம்னா அந்த நம்பர் இன்னொரு நம்பராக இருக்கும்.
புரியுதுங்களா? 220க்கு நான் ப்ராப்பர் டிவைசர் கண்டுபிடிச்சேன்னா அது 284 இருக்கும். 284க்கு நான் ப்ராப்பர் டிவைசர் கண்டுபிடிச்சேன்னா அது 220 இருக்கும். ப்ராப்பர் டிவிசன் அப்படின்னா டிவைசர் சம் ஆஃப் தி ப்ராப்பர் டிவைசர் அப்படின்னா சம் ஆஃப் த ஆல் டிவைசர் கண்டுபிடிச்சு அதுலேருந்து இட் செல்ஃபை மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் வித் 18 டிவைசஸ். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த நம்பருக்கு ஒரு 18 டிவைசர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த நம்பரோட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னங்கிற எழுதுவோம் பி பவர்னு படிச்சிருப்பீங்க. நான் இங்கே 2 3 5 அப்படின்னு நம்பர்ஸாகவே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் தி டிவைசர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா a+1 p+1 c+1. ஸோ 18 எப்படி எழுதலாம்? 18 எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க. 2 3 3ன்னு பிரிச்சிருக்கேன். இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் டிவைசர் தான் 18. நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா இந்த எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா a+1 p+1 c+1. இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் டிவைசர் தான் 18ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 18 = a+1 p+1 c+1. ஓகேங்களா? அப்போது இந்த 18 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா 2 3 3ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? 18 எப்படிலாம் 2 3 3ன்னு பிரிக்கலாம். அப்போ a+1 p+1 c+1 இப்படி எடுத்துக்கலாங்க இல்லையா? அப்போது இங்கே ஏயோட வேல்யூனா இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுறது. அப்போ ஏயோட வேல்யூ ஏன்னா a+1 தான் 2. அப்போ ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போ என்னோட வேல்யூவில் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் எதில் ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூக்கு போங்க. ஓகேங்களா? இங்கே நான் 1 எடுத்துருக்கலாமே. ஏயோட வேல்யூ 1 எடுக்காமல் A2 எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு லீஸ்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. இங்கே கேட்டிருந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்மாலஸ்ட்டு கேட்டிருந்ததுனால என்ன பண்ணியிருக்கேன்? நான் லோயஸ்ட் வேல்யூவில் ஹையர் வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து லோயஸ்ட் வேல்யூவில் ஹையர் வேல்யூ, அடுத்து லாஸ்ட்டில் 1 கொடுத்துருக்கேன். இது போட்டிங்கன்னா 4 கிடைக்கும், இங்கே 9 கிடைக்கும், இது 5 கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 180 கிடைக்கும். புரியுதுங்களா? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேவா? அடுத்து choose the correct one. Two number are said to be amicable numbers if one is equal to ஒரு நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? sum of the proper divisor. ஓகேங்களா? proper divisor, sum of the proper divisor of other one. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. sum of the all divisor of 220 is. ஓகேங்களா? இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? இந்த 220க்கு சம் ஆஃப் த ஆல் டிவைசர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஸோ 220க்கு சம் ஆஃப் த டிவைசர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 220னா ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? 2ஆல் போட்டிங்கன்னா 110, திரும்ப 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 55, ஸோ திரும்ப 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 11, இதுக்கப்புறம் போட முடியாது இல்லையா? ஸோ 2 பவர் சரிங்களா? 2 power 2, 5 power 1, 11 power 1. ஸோ சம் ஆஃப் தி டிவைசர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னது? p பவர் இந்த பவர் வேல்யூ ப்ளஸ் 1 சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரைட் போட்டலாமா? 2 cube minus 1 divided 2 minus 1. இங்கே டாட் 5 1 இருக்கு இல்லையா? அப்போ 5 power 2 minus 1 divided 5 minus 1. அடுத்து இங்கே 11 1 இருக்கு இல்லையா? அப்போ 11 2 minus 1 divided 11 minus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ கிடைக்கும் 8னா 8 minus 1 என்ன கிடைக்கும்? 7. ஓகேங்களா? அடுத்து இங்கே 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர்னா 25 ஒன்று வச்சுன்னா 24. ஓகேங்களா? ஸோ 24 divided 4னா 6. அடுத்து 11 ஸ்கொயர்னா 121ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 120/10. ஸோ 12. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தலாமா? 5 ரெடி மல்டிபிள் பண்ணி கிடைக்கும் 6 42 × 12. ஓகேங்களா? ஸோ 4 8 42 என்ன கிடைக்கிது? 4 10 5 504. இதோட ஆன்சர் என்னது? ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் 840 எக்ஸ்க்ளூடிங் மீன்ஸ் எதை மட்டும் தவிர்க்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் செல்ஃப். அந்த நம்பரோட இட் செல்ஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இதுக்கு நம்பர் ஆஃப் டிவைஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு 1 மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சம் ஆஃப் டிவைசர் நம்பர் ஆஃப் டிவைசர் அப்படிங்கிறப்போ இதுவும் ஒரு டிவைசராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அதில் வந்து ஒரு டிவைசர் மட்டும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எத்தனை டிவைசர்னு கண்டுபிடிச்சி அந்த டிவைசர்லேருந்து 840 அப்படிங்கிற ஒரு டிவைசரை மைனஸ் பண்ணுவோம். 1 மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? போடலாமா? ஸோ 240. ஸோ 2ஆலே ஃபஸ்ட்டு போடுவோமா? ப்ரே நம்பர்ஸால் தான் இது கண்டிப்பாக போடணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? 420. ஸோ திரும்ப 2ஆல் போட்டால் 210. 5ஆல் போட்டால் சரி திரும்ப 2ஆலே போட்டால் 205. 5ஆல் போட்டால் 21. 3ஆல் போட்டால் 7. ஸோ 2 cube 3 power 1 5 power 1 7 power 1.
ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேல்யூ a+1 b+1 c+1 வரும் இல்லையா. அப்போ 4 × 2 × 2 × 2 ஓகேங்களா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 8, இது 4. ஸோ 8 × 4 என்ன கிடைக்கும் 32 ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்கா இட் செல்ஃப் மைனஸ் பண்ணதுனால ஒரு டிவைஸரை மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 31 இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 31 ஓகேங்களா. இந்த லீஸ்ட் ப்ரைம் நம்பர் இருக்குதுலே லீஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது 2. ஏன்னா ப்ரைம் நம்பர் எதுலேயும் ஸ்டார்ட் ஆகும் 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரைம். இருக்கிறதுல எது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுல எது ப்ரைம் நம்பர் இது மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா 3, 7 அதெல்லாம் டிவைட் ஆகும் ஓகேங்களா. இது பாக்கி எல்லாமே என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 21 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஓகேங்களா. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. தேங்க்யூ.